வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன ட்ரிப்புங்க, பழனிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஸ்டாக்ஸில் பார்த்துருப்பீங்க, ராகா வராது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. பழனி ட்ரிப்பு கேமரா பயங்கரமாக சொதப்பிடுச்சு. நிறைய ப்ராப்ளம் ஆகிப்போச்சுங்களா, அதனால் பழனி விளாக் வரல. ஷார்ட்ஸில் தான் போட்டேன். ஓகே, இன்னைக்கு எனக்கு லீவு தான் அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலியோட பண்ணாரி ட்ரிப் போயிட்டுருக்கேன். சரி, அதே விளாக எடுத்து போட்டுடலாம். பண்ணாரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து ஒரு 55 கிலோமீட்டருங்க. என்ன பிரச்சனை இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஏரியா தான். அப்படியே மாமியார் ஊருக்கு போயிட்டு அப்படியே வரலான்னு போயிட்டுருக்கேன். அன்னைக்கு பழனி போனப்போ கேமரா பயங்கரமாக சொதப்பிருச்சுங்க. கேமரா இந்த ஜே மவுண்ட்டு வேலைக்காகவும் போயிடுச்சு. அந்த போல்ட் போற ஒரு ஸ்ப்ரெட் ஒன்று இருக்கு, நட்டு போல்ட் ரெண்டு ஜாயின் பண்ணுவோம் பிளாஸ்டிக்ல. அந்த பிளாஸ்டிக் கட் ஆகி போச்சு. ஓகே, அதுதான் ப்ராப்ளம். இன்னொன்று வச்சிருந்தேன் வண்டி கவர்ல, அந்த போல்ட்டு அதை எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கழுத்து அது இது பண்ணலான்னு சொல்லி நான் என்ன பண்ண, அந்த ஜேமெண்ட்டை எம்சிடி போட்டு ஒட்டியிருந்தேன். அட்டாச் பண்ணும்போது அந்த ஜேமெண்ட் கையோட வந்துருச்சு. சுத்தமாக வேலைக்கு ஆகல, ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு. ஓகே, 12 விளாக் கோவிந்தா அப்படின்ட்டு நானும் இந்த விளாக் பண்ணல. நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கேமராவில் கழட்டி கவரில் வச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் ரைடு பார்த்துடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு கேமராவில் கரெக்டாக எம்சிபி போட்டு மவுண்ட் பண்ணி இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். பண்ணாரி கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஓகே, போயிட்டு வரலாம். எனக்கு வேலைக்கிழமை, அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் வயசு பாப்பா 3 பேர் போயிட்டுருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த M250க்கு கிளட்ச் கேபிள் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு, சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கேபிளே கிடைக்கலங்க. கிளட்ச் கேபிள் கிடைச்சது, ஆனால் ஹைட்டு பத்த மாட்டேட்டு இருந்துச்சு. பஜாஜ் ஷோரூம் போய் வாங்கினேன், ஒரு 4 மாதம் இருக்கு. இந்த கேபிள், இந்த வண்டி ஸ்டாக்ல வந்த கேபிள் நம்பரு, அந்த கேபிள் நம்பர் ஒண்ணுதான். அப்பவுமே அது கொஞ்சம் இந்த கேபிள் அந்த கேபிள் கொஞ்சம் சிறுசா இருக்குதுங்க. சுத்தமா பத்தல, என்னடா வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டா என்னோடது 22 மாடல். இப்ப வர வண்டிக்கெல்லாம் கொஞ்சம் சிறுசா வருதாமா. இது என்ன கணக்குன்னு தெரியல. டான்மரான பேர் போட்டப்ப சரி, இப்போ டிகான பேர் போட்டதும் சரி, சேஞ்சே பண்ணல. அதுவே கரெக்டா இருந்துச்சு. இப்ப வாங்கி சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், பத்த மாட்டேங்குது. ரொம்ப சிக்ஸா இருந்துச்சு. அப்புறம் என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தேன். கேபிள் வேற ரொம்ப டைட் ஆகி போச்சுங்க. எல்லா ரைடுக்கும் அந்த கேபிள் யூஸ் பண்ணிருக்கிற, பரவாயில்ல, எங்கேயுமே கட் ஆகல. என்னுடைய நேரம் ஏதாவது பழனி போறப்ப சரி, திருவண்ணாமலை போறப்ப சரி, எங்கேயாவது கட் ஆயிருந்துச்சுன்னா பெரிய சிக்கல்ல மாட்டிருப்பேன். இது தள்ளவே முடியுது இல்லைங்க, பயங்கரமா வெயிட்டா இருக்கு வண்டி. அப்புறம் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஒருத்தங்கிட்ட ஐடியா கேட்டேன். அவரு இந்த வண்டியெல்லாம் ஆல்டர் பண்ணா
ஆல்டர்னேட் ஆம்பிளிஃபையர் சேஞ்ச் பண்றாங்க, ஆம்பிளிஃபையர் ரைசர் மாட்டுறாங்க. அந்த மாதிரி பண்றவங்கள இந்த டிஸ்கவர் 150யோட கிளச் கேபிள் வாங்கி மாட்டினா சரி செட் ஆகுன்னு சொன்னாங்க. நானும் அதுதான் போனேன், டிஸ்கவரோட கிளச் கேபிள் வாங்கி செட் பண்ணிடலாம். ஏன்னா அது ஆல்ரெடி டூப் சேனல் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, ஸோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் போனேன். ஆனால் ஷோரூம் விட்டு கேட்டப்போ டிஸ்கவர் கிளச் கேபிள் இல்லைன்ட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சந்தோஷத்துல இந்த டாமினார் 250யோட கிளச் கேபிள் வாங்கினேன். வாங்கி செட் பண்ணி பார்த்து கரெக்டாக இருந்துச்சுங்க. அதுதான் ஓடிட்டு இருக்குது, நல்லா பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது கிளச்சு. நம்மளோட ஆல்ரெடி அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சு. இந்த கேபிள் வேறு பூசுங்களா செம்மையாக இருக்கு. இதாங்க தென்திருப்பதி கோயில். இங்க ஒரு நாள் போகணும், இல்லை இப்ப போக டைம் இல்லை. இங்க எப்பவுமே கூட்டம் தாங்க தென்திருப்பதி கோயில்ல. நிறைய பேர் வருவாங்க இந்த டூரிஸ்ட் போயிட்டு வர்றவங்க. மெயினா இந்த மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போறவங்க நிறைய வண்டி வருங்க. இங்க நம்ம இப்ப இந்த ஆளாகண்டு அங்க வந்துட்டோம். நடத்து சிறுமுகையில இருந்து கொஞ்சம் சிட்டியா இருக்கும். அப்புறம் அந்த சிட்டி தாண்டிட்டோம்னா கத்தி ரோடு தாங்க. வணக்கம் மக்கள், இப்பதாங்க இந்த சிறுமுகை சிட்டி தாண்டி கத்தி ரோடு பிடிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தெரியும், நான் மேப்பில் போல அந்த ரூட்டு தெரியும், அதனால மேப் படம் போட்டிருக்கேன். என்ன கொஞ்சம் தூரம் நான் அடுத்து கத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் கள்ளிப்பட்டி செக் போஸ்ட், அதுக்கப்புறம் பவானி சாகர் டேம், அதுக்கப்புறம் பண்ணாரு தாங்க. ஆனா நான் அடிக்கடி வந்து போடுற வழி வாங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வைஃபோட வரைக்கும் இந்த வழியா போகணும். கள்ளிப்பட்டி செக் போஸ்ட் வரைக்கும் நான் போகணும். அதுக்கப்புறம் ரைட் எடுத்தோம்னா பனையம்பள்ளி ஊருக்கு போயிடும். அதான் என் வைஃபோட ஊரு. லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஃபாரஸ்ட்டுங்க, ரைட் சைடு ஃபுல்லா சைட்டு. எப்படி வந்து வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. நைட்டு யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ரோடு செம்மையா இருக்குங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே அதுக்கு எப்படி போயிட்டே இருக்கலாம். இந்த கிளச் கேபிள் ரேட்டு வந்து 240 ரூபா வாங்கினாங்க. நல்லா இருக்கு கிளச் கேபிள், பட்டர் ஸ்மூத்தா இருக்குங்க. இந்த கிளச் கேபிள் மாத்தாததுக்கு முன்னாடியே இந்த கிளச் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கிளச் பிளேட் பேர் கேட்டுருக்குது, நான் கிளச் பிளேட் தான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில வர கிளச் பிளேட் இல்லைங்க, கிளச் கேபிள் தான். கிளச் கேபிள் பண்ணதான் இவ்வளவு நாள் ரொம்ப டைட்டா வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எப்படி வருங்க, நான் வந்து இப்போ ஃபுல் கிளச் எனக்கு லெவல் இப்படி பெரிய பாருங்க, இந்த லெவல் பார்த்து நான் கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன், ஃபுல் கிளச் வைக்கிறேன். ஒரு 10 நாள் ஓட்டுங்க ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் கிளச் ஆயிடுது. அது என்னன்னே தெரியல. கிளச் பிளேட் ப்ராப்ளம் மாட்டிருக்குது அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் இப்ப பார்த்தா கிளச் பிளேட் நல்லாதான் இருக்கு, கிளச் கேபிள் தான் ப்ராப்ளம். பரவாயில்ல, கஷ்டம் ஆகல. இப்போ 2-3 நாள் நம்ம பையன் இருக்க, அவன் ஊர் வந்து அந்த ஆதிமாயன் ஊர் வெளியில தாண்டி அங்கிருந்து ஒரு பையன் கணா போயிட்டு வந்தான். நைட்டு வந்தான், கிளச் கேபிள் கட்டாயி போச்சு. ஒர்க் ஷாப் அங்கே ஒன்றுதான் இருக்குது, கேபிள் இல்லைன்ட்டானுங்க. அப்புறம் பையன் வேற எனக்கு ஃபோன் பண்ணான், ஆனால் வாங்கினா கிளச் கேபிள் வேறு கட்டாயி போச்சு, போய் வாங்கிட்டு வரல வாங்கினா அப்படின்னு. அப்புறம் 2 பேர் போகணும், போய் காரமலை போய் வாங்கிட்டு வந்து
அப்புறம் போட்டுட்டோம். அதான் பரவாயில்ல, அவங்க ஏதோ யாராவது இருக்கிற கூட கட்டாயி போயிடுச்சு, தெரிஞ்சவங்க. நான் இருந்தேன். நடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குதுங்க. இவ்வளவு தெரியல வெயிட்டுன்னு. ஒரு 2-3 நாளுக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. வண்டி வீட்டுக்கு தான் நின்றுருந்தாங்க. வீட்டுக்கு தான் நின்று நான் வெளியே போறேன். கேட் லாக் பண்ணிட்டு வெளியே நின்றுருந்தேன். இதே மறந்துட்டேன். மொபைல் வந்து நான் மறந்துட்டேன். வீட்டை வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப போய் விட்டாலும் கையில ஒரு கட்டப்பை வச்சிருந்தேன். வீட்டுக்கு போற திரும்ப சைடு ஸ்டாண்ட் போட்டனே எடுத்துட்டு வண்டியை சாத்திட்டேன். அதான் நிறுத்துறதுக்கு சைடு ஸ்டாண்ட் போடல. ஒன் ஏரியாமே சாஞ்சிருக்கேன். பெட்ரோல் வேற டேங்க் கூட இருந்துச்சு. ஒன் ஏரியாமே வண்டி எனக்கு தெரியல. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து சைடு ஸ்டாண்ட் போட்ட நேரத்துல சாத்தனா ஏதாவது சாயுது நம்ம போய் பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சிருந்தா எனக்கு 2 பவர் காட்டியிருப்பேன். நான் அசால்ட்டா இருந்துட்டேன். அப்புறம் வந்து தாண்டி கீழே வந்துருச்சுங்க. அதாவது என் கால் மேல. அப்புறம் பை கட்டப்பையா கீழே வந்துருச்சு. அதுல வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் என்னென்னமோ இருக்கு. அப்புறம் அக்கா வீட்டு கொண்டு போயிருக்கு. அது கீழே வந்து ஏதாவது நெசஞ்சிருக்குன்னா அதுவும் பிரச்சனை. கீழே முடியுங்கனால அப்படியே பட்டாவும் வந்துருச்சு. டம்முன்னு இல்லை. ஏன்னா தாக்க பிடிக்க முடியாம அப்படியே விட்டுட்ட கீழே தாண்டிச்சு. அப்படியே கால் நாள் இருந்து அப்படியே தெரிஞ்சு விழுந்துருச்சுங்க. சரியான வீட்டுங்க. எனக்கு என்ன பையனா வீட்டே கீழே போயிருந்தோம். அந்த ஒரு பாடத்திலே தூக்க முடியல. 163 கேஜி பேப்பர்ல போட்டிருக்கு. ஆனா நான் அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு வெயிட்டான்னு சொல்லி. பயங்கர வெயிட்டுங்க. அப்புறம் இந்த வண்டி தள்ளணும் எப்படி தள்ளுறதுங்க? இதுக்கே அப்படின்னா அப்புறம் ராயல் என்ஃபீல்டர் என்னடா பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே நிறுத்திட்டு போயிட முடியாது. அதெல்லாம் தள்ளவே முடியாது. பஞ்சர் ஆனாலும் சரி, ஏதோ ப்ராப்ளம் ஆனாலும் சரி. இது வரைக்கும் நான் ரோட்ல ராயல் என்ஃபீல்டு தள்ளிட்டு வந்து யாரையும் நான் பார்த்ததில்ல. என்னன்னு தெரியல, புறாவா கோழியான்னு தெரியல, செத்து போயிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டேன்.